இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 2வது நாளுக்காக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நம் முதல் நாளிலே பார்த்தோம், இயேசு கிறிஸ்து நம்மை வாழ்க என்று சொல்லி இந்த உயிர்த்தெழுந்தலின் அந்த வல்லமையை கொண்டு நம்மை வாழ்க என்று சொல்லி அவர் வாழ்த்தி வரவேற்பதாக நாம் வாசித்தோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 2வது நாளிலே அவர் நம்மை எப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை நமக்கு தருகின்றார், பயப்படாதிருங்கள் என்று சொல்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலான வார்த்தை தந்து நம்மை தேற்றுகிற ஆண்டவராக இருக்கின்றார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்றார். பாருங்க, யாரும் பொதுவாக நம்மளை பற்றி ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னு சொன்னா பயப்படாதீங்க, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நம்ம கூட ஃபுல்லா நம்ம கூட இருப்பாங்களா, அந்த காரியங்கள் முடிகிற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பயப்படாதீங்க, அவன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தைரியம் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இந்த கல்லறைக்கு உள்ளே சென்று பார்த்துவிட்டு பயத்தோடு அந்த கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டார்கள் என்று சொல்லி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். இப்போ கல்லறைக்குள்ள போறாங்க. கல்லறைக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி தூதன் அவங்களோட பேசினதான் நம்ம முதல் நாள்ல தியானித்தோம். இப்ப இந்த 2வது வார்த்தையில பார்க்கும்போது இந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அந்த கல்லறைக்கு உள்ளே போறாங்க. உள்ள பார்த்துட்டு அந்த பயத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பொதுவாகவே பயம் அப்படிங்கிற ஒரு குணம் நம்ம எல்லாரிடத்திலும் இருக்கும் இல்லையா? அதுக்கு வயது வரம்பே கிடையாது. அவரவருடைய வயதிற்கு ஏற்ப அவர்களுடைய பயங்கள் இருக்கும். ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கிட்டோம்னா தனியா எங்கேயும் போறதுக்கு பயப்படுவாங்க. டாடி என் கூட வாங்க, மக அம்மா என் கூட, யாராவது என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? இதே மாதிரி வயது முதிர்ந்தவர்களை பார்த்தா, ஐயோ எனக்கு ரொம்ப வயசாயிட்டே, என்னால் நடக்க முடியலையே, நான் தொடர்ந்து இந்த எத்தனை காலம் ஆண்டுகள் நான் உயிரோடு இருக்க போறேன் எனக்கு தெரியலே, அப்படி அவங்களுடைய வயதை குறித்த அவர்களுடைய பலவீனத்தை குறித்த ஒரு பயம் வந்துவிடும். என்னால் எங்குமே போக முடியலையே, அல்லது நான் தனித்து விடப்பட்டு விடுவேனோ, என்னை யார் கவனிப்பாங்க, ஒருவேளை நான் படுக்கையில ஆயிட்டா என்னை யார் கவனிச்சுக்குவாங்களா, இப்படிப்பட்ட ஒரு பயம் அவர்களுக்குள்ளே என்ன செய்யிட்டு இருக்கும், இருந்துட்டு இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா வாலிபர்களை எடுத்துக்கொண்டால் நிறைய பேர் செய்யற தவறுகளை நினைத்து, ஐயோ நான் பாவம் செய்றேன், இந்த பாவம் வெளியே வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு தவறை குறித்ததான ஒரு பயம் அவர்களுக்குள்ளே வந்து விடுறது. இன்னும் மாணவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நான் இப்பதான் என்ன செய்யிருக்கேன், எக்ஸாம் எழுதியிருக்கேன், அந்த எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கும். சரி, எக்ஸாம்லாம் நல்லா எழுதிட்டேன், ஆனா இந்த ரிசல்ட் எப்படி வருமோ, என்னோட மார்க்ஸ் எப்படி வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவர்களுக்குள் இருக்கும் இல்லையா? இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களிலே ஒரு பயம் இருக்கிறது. வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த மேல் அதிகாரிகளை குறித்த ஒரு பயம், இல்ல வீட்டிலே வேலை செய்யற சர்வெண்ட்டுக்கு தன்னுடைய எஜமானங்களை குறித்த ஒரு பயம். இப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய வயதிற்கு ஏற்றபடி, அவருடைய பணிக்கு ஏற்றபடி அந்த பயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆமா, எனக்கு அன்பானவர்களே, பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பயம் நிறைந்த வாழ்க்கையானது ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாள் நம்ம பயந்துட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு அது அந்த வேதனை, அந்த மனதுக்குள்ளே அந்த வேதனை நமக்கு அதிகமாகி கொண்டே இருக்கும். நம்முடைய மேல் அதிகாரிகளையோ அல்லது நாம் செய்யற பாவத்தை குறித்தோ அல்லது எதை குறித்து நாம் பயப்படுகிறோமோ அது நமக்கு வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடத்துல நாம் உண்மையான அன்பு வைத்து அவரை பின்பற்றி நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வேதனை நமக்குள் இருக்காது, அந்த பயம் நமக்குள் இருக்காது. வேதம் சொல்கிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எங்க அப்பா என் கூட இருக்கிறாங்க, நான் எங்க போனாலும் அவங்க என் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற, அவங்க என்னை பார்த்து தைரியம் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க, என்னை பயப்படாதன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் தொடங்கும் பொழுது நமக்கு அந்த வேதனை இருக்காது. அவரிடத்தில் நாம் பூரணமாய் அன்பு செலுத்தி இருக்கும்போது, அவரையே நாம் தெய்வமாக கொண்டு நாம் வாழும் பொழுது நமக்கு ஒரு பயமே நம்முடைய வாழ்க்கையிலே வருவது இல்லை. இன்னும் பாருங்க, அநேகருக்கு இன்னும் என்ன பயம் இருக்கிறது, மரண பயம் இருக்கிறது. ஐயோ, வயதானவர்களை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னா, நான் மரித்த பின் நான் எங்கே போவேன், நான் என்னென்ன தவறுகள் எல்லாமோ நான் செய்திருக்கிறேனே, நான் மரித்த பின் நான் என்ன செய்வேன்,
என்று சொல்லுகிற ஒரு மரண பயம் இருக்கிறது. இந்த மரண பயத்தை எல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் ஜெயித்தெழுந்திருக்கிறார். அவர் கேட்கிறார், சாவை உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அவர் வீர முழக்கமிடுகிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இதுவரைக்கும் அந்த பாவத்தின் பிடியிலே சிக்கி நாம் ஒருவேளை தவித்து கொண்டிருந்தாலும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், சாவை ஜெயித்திருக்கிறேன், மரணத்தை ஜெயித்திருக்கிறேன், ஆகவே நீ எதுக்கும் பயப்படாதே என்று சொல்லி நம்மை அவர் தேற்றுகிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். வேற எதுக்கு நம்ம பயப்படணும்? இல்ல, நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. அவர் உயிர்த்தெழுந்த அதே வல்லமையோடு 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வதோடு நாம் நிறுத்தி கொள்வதில்லை. அதே வல்லமை இன்றைக்கும் அவருடைய கைகள் குறுகி போகாமல், அதே வல்லமை நின்று அவர் குறைந்து போகாமல் இன்றைக்கும் அதே காரியங்களை நமக்கும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே நம்முடைய பயங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நான் எதற்கு பயப்படணும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா பயங்களும் நம்மை விட்டு நீங்கி போகும். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி எல்லாவித பயத்தையும் நீக்கி பயமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே பயமின்றி தைரியமாக அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள் நாம் வாழ அவர் அழைக்கிறார். மகளை, என்னண்டே ஓடிவா, நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, என்றைக்கோ மரித்து சிலுவையிலே மரித்து போனவராக அல்ல, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உனக்காக என்னுடைய பிதாவினிடத்திலே நான் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். எனவே நீ பயமின்றி இந்த உலகத்திலே வாழும் பொழுது எல்லாவித பயங்களையும் எடுத்துவிட்டு நீ அவருக்குள், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள் நீ தைரியமாக வாழ என்னண்டே ஓடிவா என்று சொல்லி அவர் இன்றைக்கு நம்மை பார்த்து அழைக்கின்றார். ஆகவே இந்த உலகத்தில் நாம் பயமின்றி அவருக்குள் நிலைத்து வாழ நாம் அவரிடத்திலே ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சாமி, இந்த அருமையான 2வது நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த 2வது நாளிலும் கூட நீங்க பயமில்லாம வாழ்வதற்கு எங்களுக்கு வழி சொல்லி தந்திருக்கீங்கப்பா. நாங்கள் அந்த உயிர்த்தெழுதலின் அந்த வல்லமையை நாங்கள் பெற்று எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயமின்றி ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை குறித்த பயமோ அல்லது எங்களுடைய எந்த எதிர்காலத்தை குறித்த பயமோ எதுவும் இன்றி ஆண்டவரே, நாங்கள் பயப்படாமல் உம்மண்டை சேர்ந்து அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள், அந்த உயிர்த்தெழுந்த கரத்துக்குள் நாங்கள் அடங்கி வாழ கர்த்தர் எங்களை அழைக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அன்றைக்கு ஆண்டவரே அந்த மகதலேனா மரியாளை, மற்ற மரியாளை பார்த்து இங்க பயப்படாதிருங்கள் என்று சொன்னீங்களே, அவங்க பயந்து கலங்கி நடுக்கத்தோடு அப்பா உங்களுடைய கல்லறையை விட்டு வெளியே வரும்பொழுது நீங்க அவங்கள பார்த்து சொன்னீங்க பயப்படாதிருங்கள் என்று சொன்னீங்க. அதே போல இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றீங்கப்பா, இங்க பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறீர் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே பயம் எல்லாம் அற்று போக உமக்குள் தைரியமாக வாழ கர்த்தர் எங்களுக்கு நீர் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள் தருகிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துறோம். நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் உம்மிடத்தை தெரியப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை 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 மகிமை